ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது என்னன்னாக்கா இந்த ஒன் ரைட்டு போன இடத்துக்கான பிக்சர்ஸ் வந்து இன்றைக்கி தாங்க அவங்க கொடுத்தாங்க. குரூப்பில் அனுப்பி விட்டாங்க. ரொம்பவே அழகாக இருந்துச்சு. என்னால் இதில் ஒரு 1% தாங்க பிக்சர்ஸ் ஷேர் பண்ண முடிஞ்சிச்சு. அதிகமாக ஷேர் பண்ண முடியல. என்ன ரீசன்னாக்கா அவ்வளோ பிக்சர்ஸ் இருக்குது. மொத்தம் 400க்கு மேலே. என்னோடய பிரதர்ஸ், தாய் பிரதர்ஸ் எல்லாரோட பிக்சர்ஸும் இதில் நான் அவங்களுக்கு கொடுத்துருக்கேன். பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இந்தியன்ஸ் எவ்வளோ பேர் வந்தாங்க எல்லாமே ஓரளவு கொடுத்துருக்கேன். இதெல்லாம் வந்து நாங்கள் வந்து ப்ளஸ் தனியாக ஒரு லைஃப் பாய் ரைடர்னு ஒரு குரூப்பும் வச்சுருக்கோம். அதனால் அதில் உள்ள மெம்பர்ஸ் எல்லாரையும், என்னோடய வெல்விஷர் எல்லாரையும், அதாவது என்னை டேக் கேர் பண்ணிக்கிட்டு ஒரு இந்தியனாக இல்லாமல் அவங்கள ஒருத்தங்களாக பார்க்குற, பொதுவாக தைக்காரங்க வந்து அந்தளவுக்கு பிரித்து பார்க்க மாட்டாங்க. ரொம்ப ஒரு நல்ல ஒரு இதாக இருப்பாங்க. அதனால் அவங்களோட பிக்சர்ஸும் இதில் நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசையில், ப்ளஸ்ஸு ஓவரால் மொத்தமாக எவ்வளோ பேர் ரைடு, எவ்வளோ பெரிய ரைடு, இதெல்லாம் வந்து தாய் போலீஸ்க்கெலாம் உண்மையிலேயே நம்ம வந்து செல்யூட் பண்ணணுங்க. அந்த அளவுக்கு சண்டேஸில் வந்துக்கிட்டு அவங்க டிராஃபிக்கை இது பண்ணி கொடுத்து, அந்த சுப்பான்பூரி ஏரியாலெலாம் போலீஸ் அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. சிக்னல்லாம் எங்களுக்காக ஓப்பனாகவே இருந்துச்சு. போலீஸ்காரங்களாம் அந்த அளவுக்கு யாரையுமே வந்து குறுக்க விடாமல் கொள்ளாமல் ஒரு எஸ்கார்ட் மாதிரி ரொம்பவே அழகாக பண்ணாங்க. எல்லாருமே நம்ம தாய் சகோதரிகளோட ப்ளஸ்ஸு எந்த அளவுக்கு ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சுங்கிறத உங்களோட ஷேர் பண்ணணும். ஏற்கனவே வந்து வீடியோ போட்டுட்டேன். ப்ளஸ்ஸு பிக்சர்ஸ் எல்லாமே நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில் இந்த ஒரு வீடியோ வந்து சரி கொடுக்கலாம், பிக்சர்ஸாக கொடுக்கலாம். பிக்சர்ஸ் எல்லா பிக்சர்ஸையும் கொடுக்க முடியாது. அதனால் ஓரளவுக்கு நம்ம கொடுப்போம்னு சொல்லிட்டு அவங்களோட பிக்சர்ஸோட நம்ம இதை கொடுக்கலான்னு சொல்லிட்டு ஒரு ஆசையில் இதை செஞ்சேங்க. ரொம்பவே என்ஜாய் பண்ணேங்க. எல்லாருமே வந்து ரொம்ப ஒரு கைண்டு. நீங்கள் தாய்லாந்து வந்தீங்கன்னாக்கா, தாய்லாந்தில் லீவ் பண்ணுறவங்களுக்கு, பேங்காக்கில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி குரூப் இது வரைக்கும் யாருக்குமே அமையல. எனக்கு அமைஞ்சிருக்கு. என்ன ரீசன்னாக்கா, ஒரு அளவு ராயல் என்ஃபீல்டு இருக்கிறதுனால தமிழரில் நான் தாங்க ஆள். தமிழரில் இந்த அளவுக்கு ஒரு சகோதரிகளை ஒரு ஃப்ரெண்ட்லியாக அவங்க நம்மளை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்ட விதம் எல்லாமே ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ரொம்ப வியூலாம் எப்படி சொல்கிறது, அவங்களோட கேர் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதுக்கு வந்து ஒரு பிளெஸ்ஸிங் வேணும்னு நினைக்கிறேன். அது எனக்கு இருக்குதுன்னு நினைக்கிறேன். ரொம்பவே மகிழ்ச்சி அந்த தாய்க்காரங்களோட நான் போயிட்டு வந்தது. அதை உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில் எனக்கு இருக்குது. ஏன்னா எல்லா நாட்டிலையும் எல்லாருமே வந்து ஓரளவுக்கு நம்ம நடந்துக்கிற முறையில் நம்மளோட நல்லவமாக இருப்பாங்கல்ல. அந்த ஒரு ரீசனுக்காக தாய்லாந்தில் வந்து இந்த அளவுக்கு எனக்கு வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட்டம் இருக்குங்கிறது எனக்கு ரொம்பவே சந்தோஷம். வயசில் மூத்தவங்களானாலும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக, ரொம்ப லவ்வபுளாக, கேராக இருப்பாங்க. தன் சகோதரன் மாதிரி நினச்சி பழகுவாங்க. அது பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்பவே நல்ல விஷயம். படத்தில் வர மாதிரி பேங்காக்னாக்கா அந்த மாதிரி ஒரு தப்பான இதெல்லாம் கிடையாதுங்க. இங்கே வந்து கலாச்சாரம் இங்கே ரொம்பவே அழகானது. ப்ளஸ் அதெல்லாம் உங்களோட ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். இந்த அளவுக்கு இந்த மாதிரி ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன். இது உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோஸ் பிடிச்சிருந்தாக்கா வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்குங்கிற நம்பிக்கை இருக்குது. மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். பெல் ஐக்கானையும் தட்டி வச்சுக்கோங்க. என்ன பேசுகிறதுன்னு தெரில, இருந்தாலும் நன்றி, வணக்கம்.